ஹாய். ஒரு புது ஃபோன் வாங்கியிருக்கீங்கன்னா, ஐஃபோன் வாங்கியிருக்கீங்கன்னா, அது எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி தர போறேன். தமிழ்க்கு இது சூஸ் பண்ணிடாதீங்க. இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்பியரன்ஸ் கேட்குது. ஸோ, நமக்கு வந்து டிஃபால்ட் சைஸே குட் தான். நீங்க மீடியம், லார்ஜ் குடுத்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசா தெரியும். நம்ம கண்ணு நல்லா தெரியுங்கனால நம்ம டிஃபால்ட் குடுத்து போய்க்கலாம். இன்னொரு டிவைஸ்லேருந்து க்ளோன் பண்ணுறதுக்கு உங்க பழைய ஐஃபோன்ல இருக்கிறதெல்லாம் புது ஃபோனுக்குள்ள வந்துக்கும். இத நான் இன்னொரு தனி வீடியோல சொல்லிக் குடுத்துருக்கேன். ஸோ, இப்போதைக்கு செட்டப் வித்தவுட் அனதர் டிவைஸ் குடுத்துரலாம். கீபோர்ட் இருக்கிறதே போதும். இப்போ நமக்கு என்னென்ன கீபோர்ட் வேணும்னு கேட்குது. எனக்கு தமிழ்லாம் தயவு செஞ்சு வேண்டாம். ஐ லவ் தமிழ் பட் தென் கீபோர்டில டைப் பண்ணவெல்லாம் வராது நமக்கு. வைஃபை நம்ம வைஃபைக்கு பாஸ்வேர்ட் உலகத்துக்கே தெரியும். யூசுவலா நம்ம ஐஃபோனை திருடிட்டோமா இல்லையான்லாம் சில வெரிஃபிகேஷன்லாம் ஆப்பிள் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ் டன். மோஸ்ட் ப்ராபப்லி இதுக்குலாம் கண்டினியூ கொடுத்தீங்கன்னாவே போதும். 18க்கு மேலே ஏஜ் இருக்கறனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என் ஃபேஸை ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லுது. நான் மட்டும் ஸ்கேன் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ கண்டினியூ கொடுத்தோன்னா பாஸ்வேர்ட் கேட்குது. இதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து செட்டப் பண்ணணும். நீங்களும் கண்டிப்பாக ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்தே ஆகணும். அண்ட் ஃபேஸ் ஐடி முடிஞ்ச வரைக்கும் செட்டப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக பண்ணிடுவீங்கன்னு தெரியும். எதுவும் வேண்டாம். ஒரு புது ஐஃபோனை செட்டப் பண்ணணும். நீங்கள் ஒரு புது அக்கௌண்ட் க்ரியேட்டும் பண்ணிக்கலாம். இல்லை இருக்கிற அக்கௌண்ட்டில் லாகினும் பண்ணிக்கலாம். ஃபர்காட் பாஸ்வேர்ட் டோன்ட் ஹேவ் அன் ஆப்பிள் அக்கௌண்ட். இப்போ டோன்ட் ஹேவ் அன் ஆப்பிள் அக்கௌண்ட் கொடுத்தா தான் அது வந்து உங்களுக்கு புது அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ண சொல்லும். யூ கேன் கிளியர்லி கிரியேட் அ ஃப்ரீ ஆப்பிள் அக்கௌண்ட். நம்ம அது அப்புறமா செட்டிங்ஸில் கூட பண்ணிக்கலாம். எஸ், யூ ரியலி டோன்ட் நீட் டு யூஸ் அன் ஆப்பிள் அக்கௌண்ட். ஆனால் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. ஸோ ஐ வில் சஜஸ்ட் யூ டு கிரியேட் அன் அக்கௌண்ட். அது சும்மா ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுற மாதிரி தான். டேர்ம்ஸ் அண்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட், ஆப்பிளோட அக்ரிமெண்ட், லைசன்ஸ் அக்ரிமெண்ட், இதுக்கு நீ அக்ரி கொடுத்தே ஆகணும். அதாவது அப்டேட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிக்கிறேன்னு கேட்குது. மிச்சப்படி இதெல்லாம் வந்து எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஆக்சுவலி லொக்கேஷன் மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ தட் யாராவது உங்கள் ஐஃபோனை திருடிட்டு போனாங்கன்னா நீங்கள் ஃபைன் மை டிவைஸ் கொடுத்துக்கலாம். சிம்மும் இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. ஸ்க்ரீன் டைம் நீங்கள் அடிக்டிவாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஐஃபோன் அனாலிட்டிக்ஸ், ஏதாவது ஐஃபோனில் எரர் இருந்தால் ஆப்பிள் கூட ஷேர் ஆகும். இது எஸ் கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி உங்கள் ஆப்பில் ஏதாவது பிரச்சனை அது ஆப் டெவலப்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும். இது யூஸ்வலி நான் ஆட்டோ கொடுப்பேன். நைட் டைமில் வந்து டார்க்காகவும் மார்னிங் பிரைட்டாகவும் இருக்கும். இப்போ கண்டினியூ கொடுத்துட்டா சிரி, நமக்கு சிரி மேலையெல்லாம் அது வந்து ஒரு அவ்வளோ நல்ல இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். வந்துருச்சு. அவ்வளோதான் கைஸ். கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டா our new iPhone is ready. That's all. Thank you. Bye bye.